Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi and welcome to bankersdaily.in. இன்னைக்கு நம்ம April 17 ஓட current affairs பார்க்க போறோம். முதல் நியூஸ் 21வது இந்தியா ஆசியா உச்சி மாநாடு புதுதில்லியில வந்து நடந்திருக்கு. இது யாருக்கு இடையே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு ஆசியா நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியன் அமைப்பிற்கும் இந்தியாவிற்கும் இடையே வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் வந்து என்ன திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரு நாடுகளுக்கிடையே வந்து கடல் வழி போக்குவரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நான் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா ஆசியன் உச்சி மாநாடு வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்கலாம். இதோட ஆன்சர் வந்து நியூ டெல்லி. அடுத்த நியூஸ் உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து ஃபின்லாண்ட். ஸோ இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐநா சபை. ஸோ இதில் வந்து எப்படி இந்த கணக்கெடுக்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாட்டோட வாழ்க்கை சூழல், சராசரி வாழ்நாள், அதுக்கப்புறம் சமூக ஒருங்கிணைப்பு இதெல்லாம் வச்சு இந்த கணக்கெடுப்பை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா உலகின் மிகவும் மகிழ்ச்சியான நாடுகளில் வந்து எது முதலிடம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபின்லாண்ட். ஸோ அடுத்த நியூஸா அமெரிக்காவில் ஒரு புது விமானத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்தும் ஒரு விமானம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து வானில் பறந்து சோதனை ஓட்டத்தை வந்து இது வந்து நிறைவு செய்துள்ளது. இதோட எடை எவ்வளோன்னு அப்படின்னு பார்த்தோம்னா 250 டன். அதே மாதிரி நீளம் வந்து 170 மீட்டர். ஸோ இந்த விமானத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோ லான்ச். ஸோ இதில் முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா இந்த விமானத்தோட பேர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் வந்து ஸ்ட்ராட்டோ லான்ச். அடுத்த நியூஸ் சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் 2019 ஆண்கள் பிரிவில் பார்த்தோன்னா ஜப்பானை சேர்ந்த கென்டோ மொமோட்டோ அப்படிங்கிறவங்க இந்தோனேஷியாவை சேர்ந்த அந்தோனி சினிசுவா வந்து வென்று சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. பெண்கள் பிரிவில் வந்து தாய்வானோட தாய் சூ இங் அப்படிங்கிறவங்க வந்து பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து முக்கியமாக கேட்குறது வந்து ஆண்கள் பிரிவில் யார் வென்றிருக்காங்க, பெண்கள் பிரிவில் யார் வென்றிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து கென்டோ மொமோட்டோ, இங்கே வந்து தாய் சூ இங். இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த நியூஸ் இந்தியாவுடனான வெளிநாட்டு வர்த்தகம், அதாவது இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதி அதோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எந்த வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2018-19 ஏப்ரல் மார்ச்சோட ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏற்றுமதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 535.45 பில்லியன் இருக்கு. இது போன வருடத்தை விட 7.97% வந்து உயர்ந்திருக்குது. அதே மாதிரி இறக்குமதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 631.29 பில்லியன் இருக்கு. இதுவும் வந்து போன வருஷத்தோட 8.48% வந்து உயர்ந்திருக்கு. அதாவது நம்மளோட எக்கனாமிக் வந்து க்ரோத் வந்து வளர்ந்துட்டே வருது. ஸோ இதில் வந்து முக்கியமாக கேட்குறது வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி அது வந்து எவ்வளோ பில்லியன் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் நாசா வந்து எல்லா வருஷமும் ஒரு விழா நடத்துவாங்க. இந்த விழாவில் வந்து விருதுகள் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு விருதுகள் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 3 விருதுகள் கிடச்சிருக்கு. அதில் முதல்ல வந்து உத்தரப்பிரதேச சேர்ந்த KIET அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனில் ஒரு குழுக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் சிறந்த வடிவமைப்பு அப்படிங்கிற விருது வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து மும்பையில் இருக்கிற முகேஷ் பட்டேல் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வந்து ஃப்ராங்க் ஜோ செக்டான் மெமோரியல் பிட் க்ரூ அப்படிங்கிற ஒரு விருது வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பஞ்சாபில் இருக்கிற லவ்லி ப்ராஜெக்ட் பல யூனிவர்சிட்டிக்கு அதில் ஒரு டீமுக்கு வந்து ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற விருது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா நாசா வந்து இந்தியாவுக்கு எத்தனை விருதுகள் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அதே மாதிரி என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கோட நியூஸ் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.